இல்லைம்மா கேஜி ஆ முள்ளெல்லாம் பார்த்து இது பண்ணி ஏன்னா ஒரு முள் இடம் முள் பார்க்குற மாதிரி தான் பார்க்காத மாதிரிலாம் இருக்கும். காலை ஒரு மீன் வராமல் தான் அப்படியே வெட்டி போடலாம் சுற்றினே போகுது மூணு சார் ரெண்டு நீங்கள் எடுத்துங்க எப்படின்னா இல்லை பெரிய மீன் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவா ரெண்டு சின்ன மீன் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவா முடிவு நீங்கள் தான் பண்ணீங்க ரெண்டு இது ஒரு ஆளுக்கு போகிற மாதிரி பார்ப்போங்க ஒரு இது ஒரு ஆளுக்கு பார்ப்போம் இதெல்லாம் முழு இருக்காது அதில் மட்டும் தான் அப்படியே உடனே உண்டு வச்சுக்க முடியாது ரேட்டு கம்மியாகுமா அங்கங்க ரிட்டர்ன் ஆகுதுன்றாங்க என்னாச்சு போட்டலாம் இது 5000 500 ரிட்டர்ன் ஆயிடுச்சு கம்மியாகுமா இதில் வெளியே மீன் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க யாரும் வாங்கி செஞ்சிருமா இங்கேருந்து போன மீன்லாம் ரிட்டர்ன் ஆகும் என்ன மீன் அது அரமா மீன் அது யூஎஸ் தான் ப்ராப்ளம் இருக்குல்ல அவன் அவன் என்னடா மீன் அங்கே இருந்தாலும் பண்ணுறதுனா இந்தியாவுக்கு ஆமாம் அதை நம்ம அனுப்ப முடியும் போன கப்பலே ரிட்டர்ன் பண்ணி விட்டாலே 500 டன்னு அவனோட டார்கெட் வந்து இந்தியா வச்சுட்டான் கோடிக்கணக்கு 30 கோடி அவன் அனுப்புறது அங்கேருந்து எத்தனை நாள் இங்கே வருது இந்த மீன் அவன் இல்லை தெரியல அவன் வந்து கண்டனரில் அனுப்புகிற மீன் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஃப்ளைட்டில் போகிற மீன் மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் கண்டனரில் வர்ற மீன்லாம் வந்து மாதம் ஆகும் அந்த மாதிரி மீன் கொடுத்து ஒன்றும் இல்லை இப்போ நம்மக்கிட்ட இருந்து இங்கே டெய்லியும் யூஎஸ் மீன் போகுது அது எப்படி போகுது ஃப்ளைட்டில் போகுது ஃப்ளைட்டுக்கும் அது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஆமாம் அவன் இப்போ நீங்கள் நைட்டில் போட்டிங்கன்னா அவன் வெளியே ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுவான் ஆமாம் 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 அதுதான் மோடி இதில் சொல்கிறாரு மீனவர்கள் விவசாயிக்கு இது பண்ண முடியாது அடி வாங்கிச்சுன்னா யூஎஸ்ல பண்ணுற எல்லாமே திருப்பூர்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது ஆமாம் ஒட்டுமொத்தமாக 9% 50% ஆகிட்டாங்க டேக்ஸ். 100 ரூபா பொருளுக்கு 9 ரூபா டேக்ஸ் கட்டுறதுக்கு 20 ரூபா போட்டு 50 ரூபா போட்டுன்னா என்ன ஆகும்? அவன் எப்படி வாங்குவாங்க? அங்கே வாங்க மாட்டான். இந்தியன் பொருளே வேணான்ட்டான் யூஎஸ்ல. மாற்றிட்டாங்க ரெடி ஆகும் 1 நாள் ஆகும்.
எப்படியோ நார்மலாக இதெல்லாம் சில நாளுக்கெல்லாம் தேராது. ஆமாம் நம்மளாம் இருக்க ஒரு அளவு சமாளிக்கலாம். தப்பிக்கலாம். அப்படிங்க 2 இது தள்ளிடலாம். இன்னொரு கவர் இதுங்க எவ்வளோண்ணா? 150 ரூபா கொடுங்க. 250 ரூபா. ஆமாம் வந்துச்சு. அதெல்லாம் உடனே அதெல்லாம் கேளாங்கண்ணா. அது சாப்பிடம் போகிறதுக்கு முன்னாடி போன மீனாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம் மாட்டிங்க. ஐயா வாங்க நான் அனுப்பிடுறேன். வாங்க. கொஞ்ச நேரம் விற்கணும். கொடுக்கலாமா? இன்னொரு 5 மீன் போட்டு போடுறேன். கூட மீனா 1.5 கூட மீன். கண்டிப்பா 2 கூட மீன். காசு வாங்குறது ஒரு சுத்தமான வேலை செய்யல. அது என்ன செய்யாதுங்க. ஏன் செய்யுதுன்னு தெரியல. தெரியுமா? எங்கள் மீன் போனால் கொடுத்துச்சிங்க. அது கோம்பி வருமா? அது பேர் தான் கோமதி. அது பேர் அவங்க வந்து செய்ய மாட்டாங்களே.